एक अलौकिक इस पूरे प्रपंच को जिसने बनाया उनकी ज्ञान में भाग लेने के लिए आपको बुलाहट है। நீங்கள் இந்த மனு குலத்தின் இந்த சரீரத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வானத்தையும் பூமியையும் இந்த முழு சிருஷ்டிப்பையும் உண்டாக்கின தேவனுடைய ஞானத்தை பெறுகிற கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். Your physical body itself, the sign of who you are. உங்களுடைய சரீரமே நீங்க யார் என்கிற அடையாளத்தை காட்டுகிறது. आप कौन सी ज्ञान के लिए बनाए गए हैं? நீங்க எந்த ஞானத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. So हर एक की बॉडी जिस हिसाब से है उतना ही उनका ज्ञान है. யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு ஞானம் தான் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு இருக்கும். फिजिकल बॉडी, ह्यूमन बॉडी को प्राप्त किया तो आपका बुलाहट सर्वशक्तिमान का उस विभिन्न प्रकार का ज्ञान में भाग लेने का बुलाहट है आपका. உங்களுக்கு இந்த பிசிக்கல் பாடி, இந்த சரீரம் கிடைக்க பெற்றிருக்கிற என்றால் தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருக்குள் இருக்கிற அந்த அனந்த ஞானத்திலே பங்கெடுப்பதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். So आप अपने आप को साधारण मत समझो. நீங்க உங்களை குறிச்சு சாதாரணமா நினைக்காதீங்க. जब तक आप इस फिजिकल बॉडी की हिसाब से रहते हैं, मतलब आप अभी तक उस ज्ञान में आप भाग नहीं ले रहे हैं, सिर्फ इस पृथ्वी में एक ऑर्डिनरी जीवन जी रहे हैं. ஆழமான ஞானத்தை அறியாமல் இந்த உலகத்திலே உங்க மைண்ட், உங்களுடைய மனசு இருந்துட்டே இருந்துச்சுன்னா, आप इस जानवरों की एक हिसाब में ही जिएंगे. இந்த உலகத்துல வாழ்கிற மற்ற பறவைகள், விலங்குகள் மற்ற அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு சமமா தான் இருப்பீங்க. आप उससे बढ़ के कुछ नहीं आगे बढ़ेंगे. அதை விட நீங்க அதிகமா நீங்க யோசிக்க முடியாது, இருக்க முடியாது. जब आप जो ज्ञान आपके लिए सनातन से पहले जो ज्ञान आपके लिए परमेश्वर ने तैयार किया है, உங்களுக்காக, உங்களுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அனந்த ஞானத்தை जब आप उस ज्ञान के और अपने मन को लगाएंगे, अपने हृदय को लगाएंगे, உங்க இருதயத்தையும் உங்க மனசையும் அந்த ஞானத்திற்கு நேராக நீங்கள் செலுத்தும் பொழுது वो ज्ञान आपके अंदर प्रकट होना शुरू हो जाएगा. அந்த ஞானம் உங்களுக்குள் இருந்து அது பிரதிபலிக்க, வெளிப்பட ஆரம்பிக்கும். वो ज्ञान और कहीं नहीं है. அந்த ஞானம் வேற எங்கேயும் இல்ல, ना स्वर्ग में है, அது வானத்திலும் இல்லை, वो कहीं नहीं है, इस पृथ्वी में और कहीं नहीं है. இந்த பூமியில வெளியே நீ எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, எங்கேயுமே இல்ல. वो आपका जीवन के अंदर ही है. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவனுக்குள் தான் இருக்கிறது. Your life, within your life. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள் தான் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. इस संसार को जिसने बनाया, जिस ज्ञान से सब कुछ बनाया, वो ज्ञान पूरा आपका जीवन के अंदर है. தேவனுக்குள் இருந்த எந்த ஞானத்தினால் இந்த முழு சிருஷ்டிப்பையும் படைத்தாரோ அதே ஞானம் உங்களுடைய ஜீவனுக்குள் இருக்கிறது. So आप उस ज्ञान की ओर, जब आपका मन को आप उस ज्ञान की ओर घुमाएंगे, உங்க மனச அந்த ஞான பக்கம் திருப்பணும்னு நான் கேக்குறேன். जब आप घुमाएंगे, நீங்க திருப்பும் பொழுது वो ज्ञान आपको प्रकट होना शुरू होगा. அந்த ஞானம் உங்களுக்குள் இருந்து அது வெளியே பிரதிபலிக்க, வெளிப்பட ஆரம்பிக்கும். नहीं है तो आप सिर्फ इस 5 सेंसेस के द्वारा इस फिजिक्स, केमिस्ट्री, मैथ्स, इसी में ही जिंदगी चलेगा. இல்லனா இந்த காண்கிற இந்த ஐம்புலன்கள் வைத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இத வச்சு இந்த உலகத்துல வச்சே நீங்க வாழ்ந்து முடிச்சிருவீங்க. So the knowledge, the wisdom of life is in you. ஜீவனை குறித்த ஞானம் உங்களுடைய ஜீவனுக்குள் தான் இருக்கிறது. इन दिनों में जो आप सीखते हुए आ रहे हैं, இந்த நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். आप पहली बार, बहुत सारे लोग मेरे से प्रश्न पूछते हैं
पास्टर जी समझ की बहुत बाहर है ये सारे बातें। பாஸ்டர் இது யோசிப்பதற்கு அப்பாற்பட்டதா இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர். बहुत सारे लोगों की बहुत सारी सवाल भी मेरे पास आए हुए हैं। நிறைய பேருடைய கேள்விகள், சவால்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. सो कल के दिन कोई मेरे से पूछे थे, இந்த தினத்திலே என்னிடம் ஒருவர் கேட்டார், पास्टर जी पवित्र आत्मा क्या है और हमारे आत्मा क्या है? பரிசுத்த ஆவி என்றால் என்ன, நம்முடைய ஆவி என்றால் என்ன என்று கேட்டார்கள். पास्टर यही है क्या वो? இதுதான் அதுவா? वेरी सिंपल, बहुत है ना, वेरी सिंपली आप समझ सकते हैं. இது ரொம்ப லகுவா நீங்க புரியலாம். आपका स्पिरिट जब अवेकन होता है, உங்களுடைய ஆவி அது விழிப்புணர்வு அடையும் பொழுது, आपका जीवन जब अवेकनिंग में आता है, it takes the nature of the spirit. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஆவியின் ரூபம் எடுக்கும் பொழுது, that takes the nature of the spirit of God. அது வந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும், ஆவியின் ரூபத்தை தான் எடுக்கும். स्पिरिट ऑफ गॉड, क्योंकि यूहन्ना अध्याय 3 में लिखा है, யோவான் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, जो आत्मा से जन्मा है वो आत्मा है. யாரெல்லாம் ஆவியில் பிறக்கிறார்களோ அவர் ஆவியில் உள்ளவர்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். So born of the spirit means आपके अंदर होली स्पिरिट के द्वारा जब आपका जन्म होता है तो आपका स्पिरिट भी होली स्पिरिट का ही एक हिस्सा है. நீங்க பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்பை நீங்க பிறப்பை அடைகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியானவருடைய அதே சாயல்ல தானே இருக்க முடியும். உங்க ஆவியும் அவரோட ஆவியும் ஒரே ஆவியா, அதனாலதான் ஈஸியா இசைஞ்சிருது உள்ள. தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக மாற முடியுது. எப்படி மாற முடியும்? ஒரே ஆவியா, ஒரே கேட்டகரியா இருந்தா தானே மாற முடியும். சோ உங்க ஹியூமன் ஸ்பிரிட்ன்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அதுவே ஹோலி ஸ்பிரிட்டோட சேம். அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டோ அதே ஸ்பிரிட் தான் இப்ப உங்களுக்குள்ளயும் இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் தான், ஒரே கைண்ட் தான். எப்படி மனுஷன மாதிரியே இருக்கான்னு சொல்றோமோ, மனுஷனை பிறப்பிக்கிறான்னு சொல்லுதோ, அது போல பரிசுத்த ஆவியிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற ஒரு ஆவி என்ன ஆவியாதான் இருக்க முடியும். அங்க நீங்க என்ன வேற ஆவியாவா பிறப்பீங்க? பரிசுத்த ஆவியாக தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் தேவனோடு இசைகிறவன் அவருடனே ஒரே ஆவியாக கலந்து விடுகிறான். அதுக்கப்புறம் அங்க ரெண்டு ஆவியெல்லாம் இல்ல, ஒரே ஆவியாக மாறி விடுகிறது. So your spirit and God's spirit both became one spirit. எப்படி அது ஒன் ஸ்பிரிட் ஆக முடியும்? ரெண்டு பேருமே ஒரே ஸ்பிரிட் நேச்சர்ல இருந்தாதான் அது ஒன் ஸ்பிரிட் ஆக முடியும். सो जो कोई भी आत्मा से जन्म होते हैं, होली स्पिरिट के द्वारा ही आप जन्म होते हैं, तो आपका स्पिरिट और होली स्पिरिट दोनों सेम नेचर की होते हैं. जैसे शरीर से जो जन्म होता है वो शरीर होता है, शारीरिक होता है, शरीर ही पैदा करता है ना, सेम वे होली स्पिरिट जन्म देता है, तो वो स्पिरिट भी कौन सी स्पिरिट ही हो सकता है? होली स्पिरिट ही हो सकता है. इसलिए बाइबल कहता है जो कोई भी परमेश्वर से है ना, परमेश्वर के साथ संगति में रहता है, वो एक आत्मा हो जाता है. You become one spirit with God's spirit because both are same kind of spirit. எத்தனை பேருக்கு நான் சொல்லி தரது புரியுது? குழப்பிக்கே தேவையில்லை. ஐயோ இது ஏன் ஆவி அவரை, ரெண்டுமே ஒரே கைண்டான ஸ்பிரிட்டா தான் இருக்க முடியும். அவர்ல இருந்து பிறக்கிற ஆவி, அவரால் பிறப்பிக்கப்படுகிற ஆவி அவருடைய ஆவியாக தான் இருக்க முடியும்.
புரியுங்களா? அவரோட ஆவி சேம் கைண்டா தான் இருக்கும். அதனாலதான் ஒரே ஆவியா எசைய முடியுது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கேள்வி எனக்கு வந்தது. அதனால சரி, இது எல்லாருக்குமே இது பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் ஒரே ஆவியாக இசைந்துடுறோம், ஒன்னா போய் கலந்துடுறோம் தேவனோட. அதுக்கப்புறம் நீங்க வேற அவர் வேறன்னெல்லாம் பிரிக்க முடியாது. ஒன்றரை கலந்து அவருக்குள் ஒன்றாக இசைந்து விடுவீர்கள். அதனால உங்க ஆவி வேற ஆவி, அவர் ஆவி வேற ஆவி அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். आपका स्पिरिट अलग स्पिरिट है, उनका स्पिरिट अलग स्पिरिट है, ऐसा आप कंफ्यूज होने का जरूरत ही नहीं है. बोथ आर सेम स्पिरिट. योर स्पिरिट एंड गॉड स्पिरिट आर वन स्पिरिट. உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் அது ஒரே ஆவியாக இருக்கிறது. सभी अपने छाती पे हाथ रखें. உங்க இருதயத்துல உங்க கையை வைங்க. बोले माय स्पिरिट என்னுடைய ஆவியும் and God's spirit தேவனுடைய ஆவியும் are one spirit. இணைந்து அது ஒரே ஆவியாக இருக்கிறது. Same spirit. ஒரே ஆவியாக இருக்கிறது. Same kind of spirit. ஒரே தன்மை உள்ள ஆவியாக இருக்கிறது. My spirit and God's spirit are one spirit. என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் அது ஒரே ஆவியாக இருக்கிறது. मैं परमेश्वर के द्वारा जन्मा है. நான் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். So मेरा spirit, என்னுடைய ஆவியும் मेरा spirit என்னுடைய ஆவி परमेश्वर के द्वारा जन्मा है. தேவனுடைய ஆவியின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டது. So इसीलिए அதனால் मैं भी நானும் होली स्पिरिट हूँ. பரிசுத்த ஆவியா இருக்கிறேன். My spirit என்னுடைய ஆவியும் is also அதுவும் Holy Spirit. பரிசுத்த ஆவியாகத்தான் இருக்கிறது. इतने लोगों को समझ आ गया? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? अलग अलग स्पिरिट है ना, नहीं है. That's why it can become one spirit. அது வேற வேற ஆவி கிடையாது. அதனாலதான் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஆவியாக இருக்கிறது என்று. वो वचन को पढ़ लें ताकि लोगों को समझ आए अच्छी तरह से. पहला कुरिन्थियोस अध्याय 6. पहला कुरिन्थियोस अध्याय 6. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ये कैसे हो सकता जी? இது எப்படி ஆகும்? How can you become one spirit with God's spirit? நீங்க எப்படி நீங்க உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே ஆவியா எப்படி மாற முடியும்? पहला कुरिन्थियोस अध्याय 6 का वचन 17 को पढ़ेंगे. वहां पे लिखा है, जो कोई भी परमेश्वर की संगति में रहता है वो परमेश्वर के साथ एक आत्मा हो जाता है. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். So if you are not having the same kind of spirit, अगर आपके अंदर वो एक ही आत्मा नहीं है, हमारा आत्मा और उनकी आत्मा एक आत्मा अगर नहीं है, உங்களுடைய ஆவியும் அவரோட ஆவியும் ஒரே விதமான ஆவியாக இல்லனா, it cannot match. वो जाके उसके साथ एक नहीं हो सकता है. இது உங்க ஆவி அவர் ஆவியும் அது சேமா இருக்காது. சேமா இல்லனா ஒரே ஆவியாக ஒன்றாக கலக்க முடியாது. The two cannot become one. दो एक नहीं बन सकता है. ரெண்டு ஒண்ணா மாறாது. जैसे आदम को जब परमेश्वर ने बनाया, आदम படைக்கும் பொழுது वहां पे परमेश्वर देख रहा है सबके पास जोड़ी है, எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு. बट आदम को देख रहा है, आदम பார்க்கும் பொழுது इसका है ना बराबर का क्या नहीं, பார்ட்னர் இல்ல, ஜோடி இல்லன்னு நினைக்கிறேன். तमिल में ஏற்ற துணை, சேம் கைண்ட் नहीं है. ஏற்ற துணை இல்லாமல் இருக்கிறதை தேவன் பார்க்கிறார்.
सो इसलिए परमेश्वर ने क्या किया, एक और इंसान को बनाया। அதனாலதான் அங்க அவரை போல இன்னொரு மனுஷனை சரீரத்தை படைத்தார். उसको है ना नारी है ना को बनाया मनुष्य, இன்னொரு மனுஷியை படைத்தார். இவனுக்கு ஏற்ற துணையாகிய மனுஷியை அவர் படைத்தார். अब आदम जब उसको देखा है, ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது, அந்த மனுஷியை பார்க்கும் பொழுது, आदम बोल रहा है, ஆதாம் சொல்றா, हम दोनों एक हैं, நாங்கள் இருவர் அல்ல, நாங்கள் ஒருவராய் இருக்கிறோம் என்று சொல்கிறான். because we can become one. நாங்க ஏன்னா ஒன்னாதான் இருப்போம், ஒன்னா ஆயிருவோம். நாங்க ஒண்ணு, நாங்க ரெண்டு கிடையாது, ஒண்ணுங்கிறான். ஏன்னா சேம் கைண்டா இருந்தாதான் அந்த ஒண்ணு நடக்க முடியும். जब आप दोनों सेम काइंड की हो, तभी आप वहां पे मिलके एक बन सकता है. நீங்க ஒரே தன்மையா இருந்தாதான் நீங்க ஒரே இதா மாற முடியும். சேம் வே, அதே போல God spirit and your spirit should be a same kind of spirit. தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் அது ஒரே தன்மையாகத்தான் இருக்கிறது. तभी हम उनके साथ मिलके एक आत्मा हो सकता है. அப்பதான் நம்ம இரண்டு ஆவியும் இசைந்து அது ஒரே ஆவியாக மாற முடியும். सेम काइंड है हम, ஒரே தன்மையாக இருக்கிறோம்னா. सो आपका स्पिरिट दूसरा स्पिरिट है, परमेश्वर का स्पिरिट दूसरा स्पिरिट है, वो नहीं है. My spirit and God's spirit are one spirit and we became one spirit. நீங்க நான் வேற ஆவி, தேவ வேற ஆவி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒரே தன்மையாக இருப்பதினால்தான் கர்த்தருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் இசைந்து அது ஒரே ஆவியாக மாறுகிறது. समझ आ गया ये बात? புரியுதா நான் சொல்லுகிற காரியம்? So अगला सवाल मेरे पास जो आया है वो ये है, இரண்டாவது கேள்வி என்கிட்ட வந்தது, पास्टर जी आप कहा कि हमारे अंदर स्पिरिचुअल सेंसेस एक्टिवेशन होना जरूरी है. எங்க இருந்து எங்களுடைய நீங்க சொன்னீங்க எங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகணும்ன்றத சொன்னீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகணும்னு சொன்னீங்க. ஆனா எங்கள்ல நிறைய பேருக்கு இன்னும் எனக்கு இப்ப நான் அதை இன்னைக்கு வரைக்கும் நான் உணரலையா, அப்ப நான் இன்னும் பிறக்கலையான்னு கேட்டாங்க. सो मैं अभी तक वो स्पिरिचुअल सेंसेस को मैं अभी तक फील नहीं कर पाया. मैं क्या अभी तक जन्म नहीं हुआ क्या? நான் என்ன திரும்பவும் பிறக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. समझ आ रहे? सवाल समझ आया? கேள்வி உங்களுக்கு புரியுதா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு? देखो, पैदा होने से जैसे जन्म हो गया, जन्म होते ही सबको सारा सेंसस एक्टिवेट नहीं होता है. பிறந்த உடனே எல்லா சென்சஸும் அதாவது புலன்கள்லாம் செயல்பட ஆரம்பிக்காது. कितना ज्यादा स्पिरिट में एक बंदा मजबूत होते जाएगा, எத்தனை அதிகமாக ஒரு மனிதன் ஆவியில் பலன் பெற்று பலன் படுகிறானோ उतना ही ज्यादा उसका स्पिरिट की सेंसस एक्टिवेट होते जाएगा. அத்தனை அதிகமாக ஆவிக்குரிய அந்த புலன்கள் அது செயல்பட ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். एक बच्चा इस दुनिया में पैदा होते ही இந்த ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்த உடனே उसको आँख है, उसको सब कुछ है, அதுக்கு எல்லாமே இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. बट तुरंत क्या इस दुनिया की सारे बातों को पहचान जाता क्या? அது என்ன உடனே எல்லாத்தையும் அது புரிய ஆரம்பிக்குதா, உணர ஆரம்பிக்குதா? सब सारा बातें, पैसा को हाथ में दो, वो पैसा को है ना पाड़ देता है. அது கையில காசு கொடுத்தீங்கன்னா கிழிச்சிரும். அது उसको पता ही नहीं है ये पैसा है. அது காசுனே அதுக்கு தெரியாது. क्यों? सेंसस तो है ना, அதுக்கு எல்லாமே இருக்குதானே, கண்ணு காது மூக்கெல்லாம் सेंसस है ना, அதுக்கு புலன்கள் இருக்குதுல்ல. सो सेंसस है, बट उस सेंसस अभी तक क्या नहीं हुआ,
அதுக்கு எல்லாமே இருக்கு, சென்சஸ்லாம் இருக்கு. ஆனா அது செயல்பட हाँ, ஆரம்பிக்கவில்லை. वो अभी तक मजबूत नहीं हुआ कि அது वो इस सारे ज्ञान को, यहाँ की हर एक बात को समझने। அது எல்லாத்தையும் அறியக்கூடியதான ஞானம் அதுக்கு இன்னும் வரல. அது பலன் பெறலன்னு அர்த்தம். सेम वे आप में से बहुत सारे लोगों की प्रॉब्लम यही है, आप जन्म तो हो चुके हैं, உங்களுக்கு அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். बट अभी तक स्पिरिट की बातें समझ में नहीं आया। ஆனா இப்ப வரையும் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஞானத்தை புரிய முடியாமல் இருக்கிறீர்கள். ये रहस्य बातें आपको अभी तक सिखाया नहीं गया, और आप भी अभी तक, है ना, वो स्पिरिचुअल सेंसेस में स्ट्रेंथन नहीं हो रहा है। இந்த ஆவிக்குரிய ரகசியங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால உங்களுடைய அந்த ஆவிக்குரிய சென்சஸ்லாம் செயல்படாமல் இருக்கிறது, பலன் பெறாமல் இருக்கிறீர்கள் ஆவியில். इसलिए पौलुस, है ना, पहला कुरिन्थियोस में बात कर रहा है, 1 கொரிந்தியர் பவுல் பேசுகிறாரு, अब तक आप बच्चे हो, इन क्राइस्ट में पैदा तो हो गया, बट यू आर स्टिल बेबीज इन क्राइस्ट। 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. Still you are babies. நீங்க இன்னமும் குழந்தைகளா தான் இருக்கிறீங்க. What is the meaning of the word baby? இந்த பேபி குழந்தைனா என்ன சொல்ல வரார் பவுல்? You are activated, your senses are there, but still, है ना, உங்களுக்குள்ள ஆவியின் புலன்கள் இருக்கிறது, मगर वो अभी तक आपने उस सेंसस के द्वारा हर एक की चीज को समझने की ताकत नहीं आया आप में। இந்த ஆவியில் இருக்கிற அந்த புலன்களை வைத்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற பலனை நீங்கள் இன்னும் பெறவில்லை. समझ आ रहे हैं? புரிகிறதா? वो क्या रहा है, हम में बहुत सारे लोगों में प्रॉब्लम क्या चल रहा है, நமக்குள்ள अनेகருக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெளிவாகிறதா? या you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள், உண்மைதான். मगर ஆனால் सेंसेस अभी तक सेंस के द्वारा हर एक चीज को समझना और वहां की उस सेंस के द्वारा जीने की उस स्थिति में नहीं आया अभी। இந்த ஐம்புலன்களை வைத்து ஆவிக்குரிய காரியங்களை புரியவும் அதற்குரிய நிலைக்கு நீங்க வரல, அந்த நிலைக்கு நீங்க வரல. You accepted Christ as your savior. நீங்க உண்மையாவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். आपका spirit born भी हो गया, உங்களுடைய ஆவி அது மறுபிறப்பு அடைந்து விட்டது, but अभी तक मजबूत नहीं हो रहा है। ஆனால் உங்கள் ஆவி இன்னும் பலன் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். जितना ज्यादा मजबूत होते जाएगा, எத்தனை அதிகமாக உங்களுக்குள் இருக்கிற ஆவி அதில் பலன் பெறுகிறதோ, फिर वो सेंसस, वो स्पिरिचुअल सेंसस एक्टिवेशन आपके अंदर जो है, स्पिरिचुअल सेंसस के द्वारा आप हर एक चीज को समझना, हर एक चीज को उस सेंस को ज्यादा इंपॉर्टेंस देंगे इस बॉडी की सेंसस से ज्यादा। உங்க ஆவி பலனடைய ஆவியில் இருக்கிறதான அந்த புலன்கள் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள், புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஐம்புலன்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிடுவீங்க, விட்டுருவீங்க. सारे बातों को वहां से ज्यादा यहाँ जो भी देखेंगे उसको वहां से ही आप निर्णय लेंगे. நீங்க இந்த பூமியில இந்த ஐம்புலன்களை இங்க பாப்பீங்க, ஆனா ஆவிக்குரிய அந்த புலன்கள்ல இருந்து தான் இத டேக்கிள் பண்ணுவீங்க, தீர்மானங்கள் எடுப்பீங்க. So उस जगह में आपका हृदय आ जाएगा. அந்த நிலைக்கு உங்கள் இருதயம் வந்துவிடும். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? So आप ये कंफ्यूज मत हो, पास्टर मैं अभी तक जन्म नहीं हुआ क्या? நீங்க குழம்பிராதீங்க, பாஸ்டர் நான் இன்னும் மறுபிறப்பு அடையலையா, ஏன் என் சென்சஸ் என்னுடைய ஆவி புலன்கள் ஏன் அது செயல்படாமல் இருக்கிறது என்று நீங்க கேட்காதீங்க. एक बेबी को सेंसस है, बट वो सेंस के द्वारा वो तुरंत समझने की ताकत नहीं है. ஒரு குழந்தைக்கு அந்த ஐம்புலன்கள் எல்லாமே இருக்கு, ஆனாலும் அந்த ஐம்புலன்களை செயல்படுத்தக்கூடிய பலன் அதுக்கு இல்ல. पैसा हाथ में दो, पाड़ देगा. அது காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு புரியாது, கிழிச்சிரும்.
टॉयलेट वहीं पे कर देगा। அது படுத்த இடத்திலேயே அது டாய்லெட்லாம் போயிரும், ஒண்ணுக்கு போயிரும், எல்லாமே போயிரும். सो वो बच्चा को पता नहीं है, पर सेंस तो है, फिर भी वो सेंस के द्वारा क्या करना है उसको उतना अभी तक मजबूत नहीं हुई है। அதுக்கு எல்லாமே அந்த ஐம்புலன்கள்லாம் இருக்கு. ஆனாலும் அது ஐம்புலன்களை செயல்படுத்தக்கூடிய பலன் அதுக்கு இல்லாமல் இருக்கிறது. धीरे 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 जैसे बच्चे बढ़ता 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 फिर उसको पता चल रहा है इस 5 सेंसेस के द्वारा यहाँ पे क्या क्या करना है मैं, है ना। குழந்தை பெருசாக பெருசாக இந்த ஐம்புலன்களை வச்சு என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அது கற்றுக்கொண்டு வருகிறது. सेम वे बेबीज, जब हम भी स्पिरिट में बेबीज बन के रहते हैं, அதே போல ஆவியில் நாம் குழந்தைகளா இருக்கும் பொழுது आपको सेंसेस है फिर भी इनएक्टिव रहते हैं। நம்ம நமக்கு ஆவிக்குரிய புலன்கள் இருக்கிறது, ஆனாலும் அது செயல்படாமல் இருக்கிறது. बेबी है, அதனாலதான் குழந்தைகள் என்று சொல்றோம். जितना स्पिरिट में मजबूत हो रहे हैं, எத்தனை அதிகமாக உங்கள் ஆவி பலன் அடைகிறதோ, பலன் பெற்று செல்கிறதோ, इसी को ही नया नियम, बाइबल के नया नियम कहता है, भीतरी मनुष्य में बलवंत हो जाओ, परमेश्वर में और उनकी शक्ति में बलवंत हो जाओ। ये सारे बातें बार बार बाइबल इसीलिए कहता है। புதிய ஏற்பாடுல அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் நீங்கள் பலப்படுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ये सारे मजबूती जब आएगा, இதெல்லாம் பலப்படும் போது, பலப்பட்டு வரும் பொழுது ऑटोमेटिकली सेंसस के द्वारा आप वहां की सेंसस में बहुत शार्प होते जाएंगे। உங்களுடைய ஆவிக்குரிய அந்த புலன்கள் அது ஷார்ப்பன் ஆயிட்டே நல்ல கூர்மை பெற்று வரும். நீங்க அதை வச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. यही है ना। God bless you, have a nice day। और भी क्वेश्चंस है तो आप प्लीज, है ना, फील फ्री टू आस्क। வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல், Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.